குட்டீஸ், நான் உங்கள் ஓவியாசிரியர் மு தாமஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசி வரையிலும் பாருங்கள். இது ஒன்றும் கிடையாது, அக்ரிலிக் கலர், அதாவது ஃபேப்ரிக் கலர்னு சொல்லலாம். இந்த கலரில் எப்படி லீஃப்லாம் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் லீஃப் எப்படி பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு 5th டோன் இருக்கு இல்லைங்களா, அதை டார்க்கான டோன், ஹெவி டார்க். இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பிளாக் வித் கொஞ்சோண்டு சாப் க்ரீன், கிட்டத்தட்ட 95% பிளாக்கு, ஒரு 5% தான் சாப் க்ரீன் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பண்ணிடணும், அந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணிடணும். அதுக்கு மேலே 4th டோன் எங்களால் லைட் அப்ளை ஆகும்ன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, லைவாக பார்க்கணும். நாங்கள் லாஸ்ட் வீக் வாகமான் போயிருந்தோம். அங்கே இருக்கிற லீஃப்லாம் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதை பார்த்தா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபோட்டோ பார்த்து பண்ணுறேன். அங்கே நான் லைவாக நிறைய முறை பார்த்து பண்ணியாச்சு. ஸோ எனக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் நேராக பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோட்டோ பார்த்து பண்ணுறதை விட நேராக பார்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரம் டெவலப் ஆகிடலாம். அதுக்கப்புறம் 4th டோன் கூட கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணிக்கணும். 3rd டோன் கொஞ்சம் லைட் க்ரீன் ஆட் பண்ணணும். இப்படி மேலே மேலே லைட்டை ஆட் பண்ணிட்டே வரணும். 2nd டோன் லைட்டாக எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. 1st டோன் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அதே கலரோட கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு பளிச்சுன்னு சரி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ சன்லைட் படும்பொழுது அங்கங்கே 1-2 லீஃப் லைட்டு படும். அதை மட்டும் கரெக்டாக கேட்ச் பண்ணணும். நமக்கு பண்ணும்பொழுது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம கடை என்ன பண்ணுவோன்னா, எல்லா இடத்தையும் லைட் வச்சுருவோம். அந்த படமே ரொம்ப க்ளோஸ்அப் ஆகிடும், அசிங்கமாகிடும். ஸோ எங்கெல்லாம் லைட் இருக்கோ அந்த 1-2 லைட்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வீடியோ எடுக்கும்பொழுது இந்த ஃபேப்ரிக் கலர் ஓவராக இந்த ஃப்ளாஷ் ஆகும். அதனால தான் அப்படி தெரியுது. கடைசியில் அந்த ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள், முடிக்க போகிறோம். இது மாதிரி டாட்டாக வச்சுக்கணும். அந்த லீஃபோட ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற லீஃப் நல்லா டார்க்காகவும் பளிச்சுன்னு தெரியணும். பின்னாடி போகும்போது டல்லாக இருக்கணும். அவ்வளோதான், நான் முடிச்சுட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.